வெல்கம் டு மார்னிங் கஃபே. தர்ஷிகா பயங்கரமா டயட் இருக்க போல பார்த்தா அப்படியே தெரியுது. லைட்டா தெரியுது, ரொம்பலாம் சந்தோஷப்படாத. இப்போ வந்து டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் கூட அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரொம்ப மெலோடியான சாங் கேட்டுட்டே நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபுட் லெவல்ஸ், நம்ம சாப்பிட்ற இன்டேக் வந்து கம்மியாயிடுமா. ஸோ அதே மாதிரி நம்ம லவுடான மியூசிக் கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய சாப்பிடுவோமா. ஸோ இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். உண்மையை சொல்லி நீயா கண்டுபிடிச்ச இல்லை ப்ரொடியூசர் சொல்லி கொடுத்தாரா? அது 50-50 வச்சுக்கலாமே. 50-50 வச்சுக்கலாம். பட் ஆனால் நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீ சொன்ன இன்ஃபர்மேஷனை. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இல்லையா? ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாடகி சுசித்ரா ரொம்பவே அழகான பாடல்கள் பாட ரெடியாக இருக்காங்க. ஸோ என்ன பாடல் பாட போகிறாங்க, என்ன ராகத்தில் பாட போகிறாங்க அப்படின்றத நீங்கள் சுசித்ரா பாடினதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ராகம் 16 பாடல் 11. నన్ను పాలింప నటచివచితివో నన్ను పాలింప నటచివచితివో నన్ను పాలింప నటచివ చీతి ఓ నా ప్రాణనాత నను పాలింప నటచివ చీతి ఓ నా ప్రాణనాద నను పాలింప அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எந்த ஒரு கர்நாடக இசை கச்சேரி போனாலும் நிறைய கச்சேரிகளில் ரொம்ப பிராபல்யமாக பாடக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் பீசஸ் இந்த நன்னு பாலிம்பா. அதாவது கச்சேரியில் மெயின் சப்மெயின் இப்படியெல்லாம் உண்டுன்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் மெயினாக அதாவது ஒரு கான்சர்ட்டுடைய முக்கியமான நடுவில் இருக்கக்கூடிய விஸ்தாரமாக பாடக்கூடிய எலாபரேட்டாக பாடக்கூடிய காம்போசிஷனில் இந்த நன்னு பாலிம்பா அப்படிங்கிறது ஒன்று. இது வந்து சத்குரு தியாகராஜ சுவாமியினுடைய கீர்த்தனை. இந்த கீர்த்தனை என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, தியாகராஜர் இல்லத்துடைய கல்யாணம் நடந்திருக்கு. அப்போது அவருடைய டிசைபிள் வாலாஜப்பேட்டை வெங்கட்ரமண பாகவதர்னு இருந்தார். அவர் என்ன பண்ணினாராம், ஒரு ராமருடைய படத்தை தன் கையில் வச்சு நடந்து வந்தாராம் கல்யாணத்துக்கு. அப்போது அந்த படத்தை தியாகராஜ சுவாமியின் இடத்துல கொடுக்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்ன பார்க்கறதுக்காக நீ நடந்து வந்தியான்னு கேட்குறாரு. அதான் நன்னு பாலிம்ப, என்ன நீ பரிபாலனம் பண்ணணும், என்ன ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நட்டச்சி வச்சித்திவோ, நடந்து வந்தியா என்னை பார்க்கறதுக்காக, உன்னுடைய காருண்யம் எப்பேற்பட்டது, உன்னுடைய அழகு எப்பேற்பட்டது அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனை இந்த நன்னு பாலிம்பா அப்படிங்கிறது. அதே போல் இந்த மோகன ராகத்தில் நிறைய காம்போசிஷன்ஸ் ரஹ்மான் சார் எடுத்துண்டா. ஜென்டில்மேன் படத்தில் இந்த மோகனத்தை இப்படி யூஸ் பண்ண முடியுமா, எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கு இந்த மோகனம் இல்லையா. இந்த பக்தியான மோகனத்தை கம்ப்ளீட்லி வேறு டான்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணது ரஹ்மான் சார் இந்த பாட்டில். பக்காதே பக்காதே பஞ்சாங்கத்தை பக்காதே, இந்த பாட்டு கேட்டால் இது வந்து எவ்வளோ கான்ட்ராஸ்ட் இல்லையா. கம்ப்ளீட்லி நன்னு பாலிம்பா வேறு மாதிரி இருக்குது, இது கம்ப்ளீட்லி வேறு மாதிரி ஒரு சாங். கிள்ளாதே கிள்ளாதே கிளி மனசு கிள்ளாதே, கொல்லாதே கொல்லாதே டீனேஜ் கொல்லாதே, வாழ்க்கை வாழத்தானே, பக்காதே பக்காதே பஞ்சாங்கத்தை பக்காதே. இந்த பாட்டு மோகன் ராகத்தில். சரணம் எல்லாம் தரரா 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 அங்கே மட்டும் ஒரு அந்நியஸ்வரம் ஒன்று தனியாக வருது. மற்றபடி இந்த சாங் மெஜாரிட்டி பக்காதே பக்காதே பஞ்சாங்கத்தை பக்காதே
அப்படின்னு வரக்கூடிய இந்த பாட்டு மோகன ராகம். நம்பவே முடியாது நம்மளால். அதாவது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும் மோகன ராகம் எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்கு. இந்த மோகன ராகத்தை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ராகம். பக்தியாகவும் யூஸ் பண்ணலாம். ததரீ அப்படின்னு ஒரு ஹெவி கிளாசிக்கலாக பஞ்சிங்காகவும் பாட முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி மெல்லிசைகளுக்கு நிறையா பாடல்கள். வானுலகை விஞ்சிடும் வேத பூமி பாரதம், வாழ்வெல்லாம் அளித்திவள் புகழ் வளர்க்க ஏகுவோம். வானுலகை விஞ்சிடும் வேத பூமி பாரதம். ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் அப்படின்னா மோகனம் கண்டிப்பாக அங்கே இருக்கும். பேட்ரியாட்டிசம், ஒரு தேசபக்தினா மோகனம் இல்லாத தேசபக்தியே கிடையாது. அத்தனை பாடல்கள், அந்த சம்மந்தப்பட்ட பாடல்களில் இந்த மோகனம் யூஸ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய பாடல்கள் இந்த மோகன ராகத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கு. வரும் பகுதியில் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சூட்சுமங்களையும் ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட சாஸ்திரம் பற்றிய தெளிவான உறுதியான கருத்துக்களையும், இதுவரையில் யாரும் சொல்லாத கருத்துக்கள் மட்டுமல்லங்க, இனிமேல் யாரு வந்தாலும் சொல்ல முடியாத ஆன்மீக தத்துவங்கள் அடங்கிய இந்த நிகழ்ச்சியில் கடந்த காலங்களில் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்து வரைக்கும் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த 7 பாவங்களுக்கு உண்டான பலாபலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதில் ஆங்காங்கே அடிப்படை சூட்சுமங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்தை வச்சு அவருடைய ஆயுள், ஒரு மனுஷனுடைய ஆயுள் 120 அப்படிங்கிறது நம்ம விஞ்ஞான ரீதியாக எழுதி வச்சிருந்தால் கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டம் அல்லது வேறு வகையான பாதிப்பு இடையிலேயே ஏற்பட்டுறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த யதார்த்தமான உண்மையை பதார்த்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமான கட்டம் தான் ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுள் ஸ்தானம். ஒருவருடைய ஆயுளையும் தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் அந்த மனுஷாலுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் 3 முறை கண்டம் வரும். நீங்கள் எவ்வளவு தான தர்மம் பண்ணினாலும், எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தாலும் 120 வயசுக்கு மேலே வாழ முடியாது என்ற யதார்த்தத்தை இன்றைய நேரத்தில் நான் பணிவோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக நல்லவங்களாக இருக்க வேண்டாம்னு சொல்ல வரலைங்க. நான் சொல்லக்கூடியது ஆயுளை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்வதற்காக இந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன். அந்த மாதிரி இந்த 120 அப்படிங்கிற ஆயுட்காலம் நிறைய பேருக்கு 60 அல்லது 70, நிறைய பேருக்கு 80 அல்லது 110, சில பேருக்கு பிறந்த 6 மாதத்திலேயே எண்ணி 7 நாட்களுக்குள்ளேயே ஆயுள் முடியக்கூடிய ஒரு சோகம் இருக்கு இல்லையா, அந்த சோகத்தை மிகப்பெரிய சூட்சுமமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதம் இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் தீர்க்க ஆயுளாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் 3 முறை கண்டம் வரும். அந்த 3 கண்டங்களிலும் தப்பிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான இடையில நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், கிடைக்கக்கூடிய வாழ்வியல்ல நேர்மையான வாழ்க்கை, உங்களுக்கு ஆள் பலம் இருந்தாலும், அதிகார பலம் இருந்தாலும், பண பலம் இருந்தாலும், அரசியல் பலம் இருந்தாலும் நீங்கள் நேர்மையை கடைபிடிக்கணும் அல்லது நேர்மையை கைப்பிடிக்கணுங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 3 முறை இந்த மாதிரியான கண்டம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நேர்மையை அதிகமாக கைப்பிடிச்சிருந்தீங்கனாலோ அல்லது கடைபிடிச்சிருந்தாலோ இந்த 3 முறை வரக்கூடிய கண்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய, தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் பரவலாகவே எடுபடும். அந்த வகையில் இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதே 8ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதையல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. புதையல் அப்படின்னா நீங்கள் ஒன்று நினைக்கணுங்க, அந்த காலத்தில் புதையல் யோகம் இருந்ததுன்னு வைங்களே, அது உண்மையான புதையல் யோகம் தான், சந்தோஷம்தான். இந்த காலத்தில் புதையல் கிடைச்சதுனாலே தேவையில்லாத சிரமங்கள், தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த புதையல் யோகம் எப்படி பலிதமாகும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ அல்லது தொழிலோ அல்லது வேறு வகையான முதலீடோ எதுவாக இருந்தாலும் அதில் அளப்பரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய, இன்றைக்கு 50,000 கிடைக்கும் அல்லது 5 லட்சம் கிடைக்கும் அப்படின்னா 5 லட்சம் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியவானுக்கு 5 கோடியே கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் புதையல் யோகத்தை வச்சு, புதையல் ஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கண்டம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயில் தண்டனை, ராஜ தண்டனைன்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ தண்டனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சா
நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. தப்பு பண்ண அந்த மனுஷாலும் பெரிதாக கவலைப்பட மாட்டார். ஆனால் தப்பே பண்ணாமல் தண்டனை கிடைச்சதுன்னு வைங்களேன், அந்த மனுஷாலுக்கு தேவையில்லாத வாதங்களும் தேவையில்லாத தீவிரவாதத்துக்கு போகக்கூடிய ஒரு அபாக்கியமான சூழ்நிலைகளும் அதன் மூலமாக வேறு வகையான எண்ணங்களும் வரக்கூடிய விபரீத புத்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான செய்யாத தப்புக்கு கூட ராஜ தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லையா அப்படின்னு அவர் தப்பு செய்யாததுக்கு முன்னாடியே ராஜ தண்டனை அனுபவிக்காததுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதையல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கடன், நிறைய பேர் கடன் வாங்கும் பொழுது சீக்கிரம் திருப்பி செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை எந்த நேரத்தில் வாங்கணுமோ திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த தேதியில் எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தில் கடன் வாங்கினாலும் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் இடத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்திலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கடன் இருக்கலாம், அல்லது 5 கோடி கடன் இருக்கலாம், 50 கோடி கடன் இருக்கலாம். ஆனால் வெறும் 500 ரூபாய் கடனுக்கு கூட தன் உயிர் போகக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள், உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய நம்ம செய்தித்தாளில் பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்காக இருவருமே சண்டை கட்டி, அதாவது இருவருமே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவர் வந்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்களை கூட, அதாவது 500 ரூபாய்க்காக உயிர் போகுது அப்படிங்கிறத விட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த கலிகாலத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம கண்ணெதிரிலே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, 50,000 கோடியாக இருந்தாலும் சரி, வாங்கின கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வக்கு இருக்குமா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் பாவத்துக்கு இருந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த 9ஆம் பாவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அப்படிங்கிற விஷயத்தை மரியாதையோடு பதிவு செய்து, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்தவ நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. தர்ஷிகா, நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து பனானா அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் அது. வந்து அதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது அண்ட் வந்து எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பனானா சாப்பிட்டு போனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கும் வந்து பனானா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு மீல்ஸ் வந்து சாப்பிட்றோம், ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா பனானா வந்து அந்த டைம்ல நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ்க்கு வந்து ஈக்குவல் தான் வந்து பனானா. ஆனால் நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போனோன்னு வையேன், ஃபர்ஸ்ட் வந்து இலையில வந்து எல்லா சாப்பாடையும் வச்சுட்டு வந்து பனானாவும் வைப்பாங்க. ஸோ அது ஒரு பழக்கமாகவே ஒரு பாரம்பரியமாகவே ஆயிடுச்சு. பட் ஆனால் மித்படி பார்த்தீங்கன்னா பனானா இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபுல் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பனானா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ப்ரெஷரும் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ பனானால வந்து இவ்வளோ வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே அவங்களோட டயட்ல வந்து இதை ஃபாலோ பண்ணும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட மூலிகை மருத்துவர் தங்கதுரை வந்து என்ன ரெசிபி பண்ணி காமிக்க போறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமः. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இன்னைக்கு நாம் உளுந்து
அதை பற்றினுடைய மருத்துவ குணம், ஒரு சில செய்முறைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னா, தென்னிந்தியாவில் இந்த தோசை, இட்லி, அரிசி மாவோட உளுந்து சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்ட விஷயம் என்னென்னா, உளுந்து அப்படின்னாவே அதனுடைய குணங்களில் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது போன் ஸ்ட்ரென்த்னு சொல்லக்கூடிய எலும்பு உறுதி. குறிப்பாக பெண்களுக்கு பெல்விக்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பு. இந்த இடுப்பு எலும்பு பலமாக இருக்கணும். ஏன்னா கர்ப்பகாலத்தில் கரு உற்றிருக்கக்கூடிய அந்த நிலையிலே பிரசவத்தின் போது அவர்களுக்கு அந்த இடுப்பு எலும்பு பலமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் நம்முடைய பாரம்பரியத்தில் பெண்கள் பூப்பு எய்திய பிறகு இந்த உளுந்து கஞ்சி செஞ்சு அடிக்கடி கொடுக்குற ஒரு வழக்கம் நடைமுறையில் இருந்தது. நம்ம பாரம்பரிய உணவெல்லாம் மறந்து விட்டதுனால தான் பல பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாக வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் அந்த உளுந்தங்கஞ்சி எளிமையாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் உளுந்து மாவு, அத்துடன் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டியில் செஞ்ச பொடி, கூட ஏலக்காய், தேங்காய் திருகலும் சுவைக்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஆகவே அந்த கஞ்சி பெரும்பாலும் எல்லாரும் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. ஒரு சில பகுதிகளில் காலை நேரத்தில் உளுந்தங்கஞ்சின்னு விற்பனைக்கு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் அந்த மாதிரியும் செய்கிறாங்க. ஆகவே நம்ம உளுந்தங்கஞ்சி இப்போது செய்ய இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவு நீர், இப்போ உளுந்து மாவு, மாவு நல்லா கரைஞ்சி ஒரு கஞ்சி பதம் வரணும். கரைச்சி விடுங்க, இல்லைன்னா கட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த உளுந்தங்கஞ்சி அனைவரும் சாப்பிடக்கூடிய நேரத்தில் எலும்பு பலம், இன்னைக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், எலும்பு பலகீனமாக இருக்கக்கூடிய நோய், செருப்பு போடும்போது, ஷூ போடும்போதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு எலும்பு உடஞ்சிருக்கு. கல் தடுக்கணுன்னு எலும்பு உடைஞ்சவங்க அதிகமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவில் தானியங்களை எல்லாம் மறந்து போயிட்டோம். அந்த தானியங்களில் தான் மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கால்சியம் சத்து இந்த இதில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அது எலும்பை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு அது கஞ்சி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்தோம்னா அதனோட நிறமாற்றம் வந்துருச்சு. கஞ்சி பதத்துக்கு வந்ததுனால அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். கூட நறுமணத்திற்காக 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காவை தட்டி போடலாம். இன்னும் சுவைக்கு வேணும்னா தேங்காய் திருகியும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி தயார். உளுந்து மாவு, பனை வெல்லம் அல்லது கருப்பட்டி, ஏலக்காய், அத்துடன் தேங்காய் திருகல் சேர்த்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது உளுந்தை இவ்வாறு பயன்படுத்தலாம். அதாவது அதிகப்படியான உடல் வெப்பத்தின் காரணமாக தலைப்பகுதிக்கு உஷ்ணம் தாக்கி பித்தமானது தலை நீரிலே ஏறி மூளை பகுதியிலே தங்கும் என்றால், சித்தம் என்பது அறிவு, அது கலங்கிருச்சுன்னா, அறிவு கலங்கினவங்க எப்படி இருப்பாங்க? சித்த பிரம்மை மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வழக்கத்தில் பைத்து ஏதோ பிடிச்சிருச்சோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது, நல்லா தான் இருந்தார் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட பார்க்குறோம். அந்த நிலையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உளுந்து நீர் விட்டு அதனை பிசைஞ்சு ஒரு அடை மாதிரி தட்டி லேசாக சூடு பண்ணி அவருடைய தலையில் பற்று மாதிரி போட்டாங்க. கொஞ்ச நேரம் அது வெதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புண்டு என்பது சித்தர் நூல் சொல்லுகிறது. அப்போ தலைக்கு ஏறின பித்தத்தை தணிக்கக்கூடிய தன்மை உளுந்திற்கு உண்டு. இப்போ ஒரு அடை தட்டி போடுறோம், அதே போல் அதன் மீது கூட 3 அடைகள் அவ்வாறு செய்து போட
அந்த பித்தமானது தணிந்து சித்தம் தெளிவாகும். ஆகவே சாதாரணமாக இட்லியில் நமக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய உளுந்திற்கு இத்தனை குணங்கள் உண்டு. அளவோடு பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்போம். அறிவோம், ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ மூலிகை மருத்துவர் தங்கத்துறை பார்த்தீங்கன்னா உளுந்தம் கஞ்சி பண்ணி காமிச்சாரு. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உளுந்தம் களி கூட வந்து ரொம்ப நல்லது. ஒரு ப்ரெக்னென்ட்டான விமனுக்கு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து உளுந்தம் களி வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. எஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பெசன் நகர் இந்த மாதிரி ஏரியாவில் வாக்கிங்லாம் போவாங்க தெரியுமா, அங்கே வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே வித்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து உளுந்தம் களி வந்து நிறைய வித்துட்டு இருப்பாங்க. அது ஏன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜி பூஸ்ட் பண்ணும். ஏன்னா வந்து நம்ம டயர்டாக வாக்கிங், ரன்னிங், ஜாகிங்லாம் போயிட்டு வந்துட்டு அதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அதை எடுத்தோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ உளுந்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக உளுந்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ உனக்கும் எனக்கும் கூட அது நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் காலையில் 8 மணிக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Tarshika and Swadeshta signing off in the Morning Cafe.